எனக்கு செகண்ட் சார்பேட்டா வருதுன்னே நீங்க எல்லாம் பார்த்த மாதிரி ட்விட்டர்ல பார்த்துதான் எனக்கே தெரியும். இன்னும் படத்தோட எங்க கடைசியில அவங்க தான் பாக்ஸிங் இருக்கலாம் பண்ணலாம் தெரியாது. ஆனா இப்போதைக்கு அதை பத்தி எந்த நியூஸும் இல்ல என்கிட்ட இல்ல. அதனால என்னால technicians. Cinematography has been done by Jimshi Khalid and Presley D'Souza. Editing is by Priyank Kumar. Music, we have a lot of people. In fact, we have about 14 songs in the film from different music. What genre? I think it's difficult to slot it as one. It's a film for the students, so it's a college-based film talking about students. So, but it's also about a college riot. It's about a riot. That's why in fact, I was working with Mani sir on Ponniyin Selvan. So while working and while shooting the battle scenes, I kept listening to the word "poor Kalam," and that's how I immediately thought of that. This might be a good title for the film. Even though it's a college-based film, but it also talks about a college riot. So that's why I kind of chose that title. But it's mainly a college film, mainly for students. இது சின்ன படமே சின்ன கிடையாது. பட்ஜெட் படம் இல்ல. என்னோட ஒரு ஒப்பீனியன் நான் சொல்றேன். எனக்கு வந்து சினிமா வெறும் பிக் பட்ஜெட் மூவிஸ் வந்தா மட்டும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இட் cannot சஸ்டெயின். எல்லா விதமான படங்களும் வரணும், எல்லா விதமான ஆர்டிஸ்டும் வரணும், எல்லா விதமான டெக்னீஷியன்ஸும் வரணும். அப்பதான் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அது சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ ஆமா கண்டிப்பா. ஸோ ஒரு பெரிய படம் வந்தா அது கூட ஒரு 5 சின்ன படங்கள் வந்தா அதுக்கான சப்போர்ட் வந்து கரெக்டா மக்கள் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து we have lot of examples like so many of your movies also. எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட் பண்ண படங்கள் சின்ன படங்கள் தான், அதுக்கு ஆடியன்ஸ் ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. அதனாலதான் அவர் இப்போ லைக் his growth has become so big after that. இல்ல பிளஸ் வெறும் பெரிய படம் மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரு இண்டஸ்ட்ரியில. நம்ம கொஞ்சம் சில சின்ன படம் பண்ணாதான் வந்து வேற என்ன டேலண்ட்ஸ் இருக்கு, ஒரு புது டிரெக்டர் வரலாம், இல்லாட்டி ஒரு புது ஆக்டர் வரலாம். ஸோ அப்படி ஒரு 10 சின்ன படம் வந்தாதான் நம்மளால வேற டேலண்ட்ஸையுமே கண்டுபிடிக்க முடியும். அப்படி வந்தவங்க தான் வந்து லைக் இப்போ பெரிய படம்